சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன், மனதெங்கும் காயங்களாய். கல்லடிகள் தாங்கிய கள்ளிச்செடி போலவே அழுகிறேன் சோகங்கள். தென்னை வைத்து குறுத்தோல பெட்டி செஞ்சு சீனி போட்டு நீ திங்க செல்லமாய் பிறந்தவளோ. மரக்கிளையில் தொட்டில் கட்ட மாமரவமிட்டு. த்ரிஷா, இப்போ உனக்கு உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்ல தானா, தலைதான் வலிக்கலைட்டா. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கலாம், கொஞ்ச நேரத்துல தலைவலி போயிடும். த்ரிஷா, நான் ஒண்ணு கேட்பேன், கரெக்டா உண்மையை சொல்லுவியா? சொல்றேன் அத்தா. என்னது கேட்க போறீங்க? ஓகே, ப்ராமிஸா உண்மையை சொல்லுவேன்னு சொல்லு. அத்தா உண்மை சொல்லுவேன். என்னது? நீ சொல்லு த்ரிஷா, உண்மையை சொல்லுவேன்னு சொல்லு, நான் கேக்குறேன். ப்ராமிஸா உண்மையை சொல்றேன் அத்தா. என்னது? சரி, பாட்டி நேத்து நைட்டு வந்துட்டு என்னது பேசிட்டு இருந்தாங்க? அத்தா ஒன்றும் இல்லை. த்ரிஷா, என்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லு. நீ என்கிட்ட உண்மையை சொல்லுவேன்னு சொல்லியிருக்கா, உண்மையை சொல்லு. இல்லத்தா, பாட்டி என்ன கூப்பிட்டு மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அத்தா. அது நான் இருக்கும் போதே சொன்னாங்களா? உன்னை திட்டதான் செஞ்சாங்களா? திட்டல. என்னது சொன்னாங்கன்னா, பாட்டி நல்லா கால் வலிக்குன்னா கொஞ்சம் விக்ஸ் போட்டு விடவா? இல்ல மக்களே, இருக்கட்டும், நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. என்ன பாட்டி? திருசா, நீ குருவை பிடிச்சதனமா கல்யாணம் பண்ணா இல்ல நாங்க சொன்னோன்னே கல்யாணம் பண்ணியா? இல்ல பாட்டி, பிடிக்கும் அத்தானே. அப்புறம் என் மக்களே கல்யாணம் பெருசா வைப்பான்னு சொன்னா வேண்டான்னு சொல்றிய? பாட்டி படிப்பு முடியட்டுன்னு சொல்லியிருந்தில்ல. ஏம்மா, எனக்கு 15 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாவம்மா. நாங்க வாழலையா சொல்லு பாட்டி. அந்த காலம் வேற, இந்த காலம் வேற பாட்டி. ஏம்மா, எல்லா காலமும் ஒண்ணுதாம்மா பாட்டி. இப்ப படிப்பு தான் பாட்டி முக்கியம். ஏம்மா, நானும் உன்கிட்ட சொல்லிட்டே இருக்கேன், உனக்கு புரியவே மாட்டேங்கு. நீ சொன்னாதானம்மா குரு கேட்பான். பாட்டி அத்தானே இப்ப வேண்டான்னு தானே பாட்டி சொன்னாங்க. ஏம்மா, அவன் அப்படிதாம்மா சொல்லுவான், நீ சொல்லி புரியவே சரியா? ஏம்மா, நீ படிச்சதெல்லாம் போதாம்மா. அவன் படிச்சிருக்கான்ல, குடும்பத்தை காப்பாத்தலாம். நம்மகிட்ட இல்லாத பணமா சொல்லு. த்ரிஷா. பாட்டி. ஏம்மா, அழுது ஒரு பிரயோஜனம் இல்லம்மா. நம்ம வீட்டு பிள்ளையா இருந்த நீ குருட்ட நீ தாம்மா சொல்லி புரிய வைக்கணும் சரியா? சரி பாட்டி. பாட்டி என்ன தனியா கூப்பிட்டு இதுதான் அத்தான் சொல்லுவாவ எப்பமா? வயசானவங்கள த்ரிஷா அப்படிதான் சொல்லுவாங்க. நீ அதை பெருசா கண்டுக்காத சரியா? நம்ம பாட்டி தானே. நான் வேணா பாட்டிட்டு பேசட்டா? வேண்டாம் அத்தா. அப்புறம் பாட்டி நான் உங்ககிட்ட சொல்லி தந்துட்டேன்னு பாட்டி என் மேல கூட கொஞ்சம் கோவப்படுவாங்க. த்ரிஷா, எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன் சரியா? நீ எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. நீ எது நடந்தாலும் என்கிட்ட சொல்லு. மைண்ட்ல போட்டு குழப்பிக்கிட்டே இருந்து காய்ச்சல் வர வச்சிடாத சரியா? சரி அத்தா. நீங்க நேரா பார்த்து வண்டி ஓட்டுங்க. லவ் யூ மாமா. என்னது த்ரிஷா சொன்னா? எனக்கு கேட்கல. நான் ஒருக்கா தான் சொல்லுவேன், திரும்ப திரும்ப எல்லாம் சொல்ல முடியாது என்னால. ப்ளீஸ் த்ரிஷா, ஒருக்கா சொல்லலாம். சொல்ல முடியாது. சொல்லு த்ரிஷா. சொல்ல முடியாத அத்தா. போங்க. லவ் யூ த்ரிஷா. அத்தா, அப்போ உங்களுக்கு கேட்ருக்கல நான் சொன்னது? ஆமா, கேட்டு திரும்ப ஒருக்கா சொல்லுவான்னு எதிர்பார்த்து சொல்லல. போ, சண்டை. காதல் நீதானா, காதல் நீதானா, உன்னை காணத்தான் கண்கள் கொண்டேனா, நெஞ்சம் இது ஒன்றுதான் அங்கும் இங்கும் உள்ளது உனக்கதை தருகிறேன் உயிர் என சுமந்திரு வானமும் என் பூமியும் உன்னை. நம்ம வீட்டுக்கு அன்னைக்கு ஒரு பிள்ளை வந்துடல, சூர்யாவோட கிளாஸ் பிள்ளை. ஆமா, இப்ப அதுக்கு என்ன சீர்காழி? அந்த பிள்ளை அழகா இருக்குல்ல, பாவம் பத்தியா? அந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்ட பிள்ளை, ஆனா பணக்கார பிள்ளை பத்தியா? ஆமா சீர்காழி, அந்த பிள்ளை வந்துன்னா அந்த பிள்ளைக்கு பிடிச்சதெல்லாம் வச்சு எடுத்து கொடு சரியா?
ஆமாக்கா நானும் அப்படிதான் நினைச்சிருக்கேன். எனக்கு அந்த பிள்ளைய நல்லா பிடிச்சிருக்குக்கா. எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு சீர்காழி. ஏக்கா யாரு பாத்து மக்கள வாங்கக்கா வாங்க. ஏக்கா உங்களுக்கு பிரியாணி கொண்டு வந்தாங்க, சாப்பிடுங்க எல்லாரும். பிரியாணியா? எப்படா அப்பன்னைக்கு நம்ம வீட்டில் சமைக்கண்டாம். என்னதுடா சமைக்கன்னுட்டு சீர்காழி வீட்டுக்கு வந்தேன். கரெக்டாக பாத்திமா பிரியாணி கொண்டு வந்துட்டா. ரொம்ப நல்லதாக போச்சு. கொண்டாங்க பாத்திமாக்கா. சீர்காழி அக்கா. அம்மா அந்த மேகலாளுக்கு எப்படி தான் வாசம் பிடிக்குமோ தெரியலப்பா. உடனே மோப்பம் பிடிச்சி வந்துடுவா வீட்டுக்கு. இப்போ தான் பிரியாணி பக்கெட்டை கொண்டு வச்சு கொஞ்சம் நேரம் ஆகலை, உடனே வந்துடுவா. சீர்காழியாக்கா சீர்காழியாக்கானே கோவமாக வருவேன் எனக்கு. மேகலா வராளோ? ஆமாம் சீர்காழி, பிரியாணி பக்கெட் எடுத்து வீட்டுக்குள்ளே தூக்கி வை, ஏதாவது உள்ளே விழுந்துட போகும். அம்மா ஒரு பெரிய பக்கெட் நிறைய பிரியாணி. எக்கா எனக்கா? இவ வாய்க்குள்ள மொத்த பிரியாணி பேரம்போலுக்கு அந்த அளவுல வாழைப்பழம் வச்சிருக்கா. இப்பதான் பாத்திமாக்கா கொண்டு தந்தாவ. உனக்கு பாத்திமாக்களுக்கு தான் ஆவாதுல்ல மேகலா? ஐயே பாத்திமாலா கொண்டு கொடுத்தது. ஸோ பிரியாணி அப்போ நமக்கு கிடைக்காதோ? இதுக்கு தான் சொல்லுது ஏதாவது முஸ்லீம் ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுடணும்னு. நம்ம எல்லாத்துலேயும் சண்டை போட்டால் இதுதான் நிலைமை. சரி என்ன பண்ண, பாத்திமாட்ட பியாசும். இவ வேற பிரியாணியை கொண்டு போயிட்டுருக்கா. என்ன பாத்திமாக்கா எப்படி இருக்கிறிய? அம்மா இவ இப்படி மூஞ்சி முறையும் திருப்புகா. பிரியாணி தரமாட்டாளோ? இவ திருப்பதை பார்த்தா அப்படிதான் தெரியும். அன்னைக்கு நல்லா அடிச்சா இப்போ வந்து எப்படி இருக்குன்னு கொஸ்டி கேட்டுட்டு இருக்கா. ஏக்கா கோவப்படாதுங்கக்கா, நமக்குள்ள அடிக்கதான் அணைக்கதான் சகஜம் தானே. அதுக்கு பிறகு என்னக்கா, நானே எல்லாத்தையும் மறந்து உங்ககிட்ட பேசுங்க. சொல்லுங்க, நீங்கள் என்ன அடிக்காத அடி அன்னைக்கு கம்பு எடுத்து போட்டு வெளுத்து வாங்கினிய, நான் வாங்கிட்டு திரும்ப உங்கள்கிட்ட வந்து பேச தானக்கா செய்யேன். ஒரு பிரியாணிக்காண்டி என்னென்ன பேச்செல்லாம் பேசுக அந்த மேகலாம். ஏக்கா கோவப்படாதீங்கக்கா. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லங்கக்கா, உண்மைய இந்த கோவப்பட்டுட்டு இருக்கும்போது கூட நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறிய தெரியுமா? சீ அழகாக இருக்கான்னு சொன்ன 32 பல்லையும் காட்டிட்டாப்பா. ஒரு பிரியாணிக்காண்டி என்னென்ன பொய்யெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு. என் நிலைமை இப்படி கொண்டு விட்டுருக்கு. சரி மேகலா, இனி என்ன பண்ண? எங்க வீட்டுக்கு வாரியா? நான் ஒரு பக்கெட் பிரியாணி உனக்கு தந்து விடேன். என்னதுக்கா ஒரு பக்கெட் பிரியாணியா? சரிக்கா சரி போவோம் வீட்டுக்கு, படப்பட வாங்க. என்னது இல்லாமல் பேசி எடுத்து இந்த மேகலா பிரியாணி வாங்கிட்டா. சரிக்கா போவோம். என் வீட்டுக்காரர் மதியம் சாப்பிட வருவாவக்கா. நீங்கள் பிரியாணி தந்தீங்கன்னா அவளுக்கு நான் கொடுத்துருவேன். வாங்க கிளம்புவோம். சரி மேகலாக்கா வாங்க போவோம். நீங்க குழுவில் ரூபா எடுக்கிறீங்களா? பிரியாணியை கேட்டாவ குழுவில் ரூபா எடுக்கிறலான்னு கேட்கா. ஐயோ ஏக்கா இப்போ வேண்டாங்க்கா, ஒரு 2-3 வாரம் கழிட்டு பழசு கொஞ்சம் பாக்கி கிடக்கு பற்றில அதை முடிச்ச பிறகு வாங்க. இல்லை பழசு முடிய போகல, அதுதான் கேட்டேன். இல்லைக்கா வேண்டாம், வாரம் வாரம் வச்ச முடிவில்லக்கா. ரூபா கஷ்டமாக இருக்குது பார்த்துக்கிடுங்க. அப்படியே மேகலா, சரி வா நான் பிரியாணி எடுத்து தரேன். ஏக்கா சீக்கிரம் போவோம்க்கா, அவையே சாப்பிட வருவா, ஓடி போவோம். பிரியாணி வாங்க போகிறேன். சீக்கிரம் வாங்க. மேகலாக்கா என்னாச்சு? ஒன்னும் இல்லை, சீக்கிரம் வாங்க.